ஸோ இந்த வி சேகர் அவர் உடல் நல்ல ரொம்ப நல்லா தான் இருந்திருக்காரு, ரொம்ப நல்ல திடகாத்திரமாக இருந்திருக்கிறாரு. வயது 72, எந்த நோயுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ப்ரெஷர் சுகர் கூட வி சேகர் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி காப்பி குடிச்சிட்டு பாத்ரூம்குள்ளே குளிக்க போனவர் அங்கே வந்து மயங்கி விழுந்திருக்கிறார். மயங்கி விழுந்ததுக்கு காரணம் வந்து கால் வலிக்கிருச்சு, மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்னன்னா மூளை நரம்பு, அதில் மூளை நரம்பு வந்து வெடிச்சிருச்சு. அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயின் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மூளை நரம்பு வெடிச்சிருச்சுனாலே அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஒரு மனிதனுடைய முக்கியமான நர்வஸ் சிஸ்டம் வந்து மூளை தான். அது வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, அதில் ஏதாவது பழுதாயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிக்கல். ஸோ அப்படி அந்த மாதிரி வெடிப்பு ஏற்படும் போது அந்த வெடிப்பினுடைய தன்மை, அந்த வெடிக்கும் போது அந்த மூளையில் மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரத்தம் போய் படந்துடும். அப்படி ரத்தம் போய் படகும் போது அவங்களுக்கு சுயநிலை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வி சேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வலிக்கு விழுந்த உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அப்போவே அவர் சுயநினைவு இழந்துட்டாரு, மூளைச்சாவு அடைஞ்சிட்டாருன்னு அப்போவே டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 10 நாளாக வெண்டிலேட்டரில் வச்சு எப்படியாவது நினைவு திரும்பாதா அப்படின்றதுக்காண்டி அவங்க குடும்பத்தார் பையன்லேருந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க.